வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் ஒரு பார்வை. அதுவும் நம்ம ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் சில விஷயங்களில் ரொம்ப ஒரு ஒத்துப்போகுது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த தினம், 52வது பிறந்த நாள். அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம் மக்களின் சார்பாக. திரு விஜய் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மையார் கூட ஒப்பிடுறோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆளுமை அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவாங்க செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான். ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அது மக்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. அதுக்கு உதாரணம், போக்குவரத்து துறையில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் பணியாளர்களை இடைநீக்கம் பண்ணாங்க. என்ன பிரச்சனை வரும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அதை செய்யணும்னு நினச்சா செய்வாங்க. அதே நேரத்தில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு டாக்டர் கலைஞர் அவர்களை கைது செஞ்சது ரொம்ப, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, வீடு பூந்து தூக்குனாங்க. அந்த செய்தி அந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி சட்டமன்றத்துலேயும் சரியான டைம் வரும்போது அவங்க பேசுவாங்க. மற்ற நேரங்களில் அமைச்சர்களை அமைதியாக தாங்க உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க தேவைப்படுற இடத்துல பதில் கொடுப்பாங்க. இது அந்த அம்மையாரோட ஆளுமை. அதே நேரத்தில் அந்த அம்மா ஆரம்ப காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு பிரச்சனையால் இனிமேல் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் நான் முதலமைச்சராக தான் வருவேன்ட்டு வெளியே போனாங்க. சொன்னதை செஞ்சாங்க. அதே மாதிரி ஒரு ஆளுமை திறனை நம்ம இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடம் பார்க்க முடியுது. திரு விஜய் அவர்கள் அவருக்குன்னு பார்த்திங்கன்னா சில வரலாற்று பதிவுகளில் ஆரம்பத்தில் இடம் பிடிச்சிட்டாரு. செல்வி ஜெயலலிதா அம்மையார் கூட சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரானாங்க, 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராகி. ஆனால் திரு விஜய் அவர்கள் அவருக்கே உரிய சிறப்பு, ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் தாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே வந்து உழைச்சி அதுக்கப்புறம்லாம் ஆகலை, ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் முதலமைச்சர் தான். அந்த அளவுக்கு திரு விஜய் அவர்களோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம்ல. இப்போ ஜெயலலிதா அம்மையாரும் ஹார்டு ஒர்க்கர், இவர் ஸ்மார்ட் ஒர்க்கர். அரசியலை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கி 2 வருடத்தில் மக்களோட மனசில் இடம் பிடிச்சி முதலமைச்சர் ஆகணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எதிர்க்கட்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஆட்சி பண்ணாங்க 2011. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் அப்படியே ஆப்போசிட்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆளுங்கட்சிகள் எல்லாமே எதிர்க்கட்சிகள் தான். புதுசாக வந்த இவர் தான் ஆளுங்கட்சி. எதுக்கு அதிமுகவும் எதிர்க்கட்சியாக இருக்குது, திமுகவும் எதிர்க்கட்சியாக இருக்குது. அந்த அளவுக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு உச்சபட்ச ஒரு சாதனை படைச்சிருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, முன்னாள் எதிர்க்கட்சி தேமுதிகவும் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் பாராட்டை பெறுறதில் விஜய் அவர்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. இப்போ ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருக்க கூட அவங்கள பாராட்டியிருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்களும் அவங்கள பாராட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி அவர்கள் இந்த 1 மாத காலத்திலேயே 2-3 விஷயங்களுக்கு அவர் பாராட்டியிருக்கிறார். புதிய அரசை ரொம்ப அவங்கெல்லாம் சாதாரண, பாட்டாளி மக்கள் கட்சி சாதாரண கட்சி கிடையாது. அவங்க ரொம்ப ஆழமாக டெப்த்தாக பல ஆலோசனைகள் நடத்திட்டு தான் ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. அப்பேற்பட்ட அந்த கட்சியே திரு விஜய் அவர்களை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் திட்டம், எப்படி செல்வி ஜெயலலிதா அம்மையார் பெண் காவலர்களை உள்ளே கொண்டு வந்த அந்த சிறப்பு, பெண் காவலர்கள் அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் ஒரு ரொம்ப டெவலப் ஆனாங்க தமிழ்நாட்டில். அவங்களோட தேவைகள் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அப்படியே விஜய் அவர்கள் அதை கொண்டு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் சிங்கப்பெண்கள் போய் அந்த பாலியல் குற்றவாளிகளை, பெண்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து அந்த குற்றவாளிகளை பிடிச்சி
விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குற்றவாளிகளை பிடிச்சி சிறையில் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பெண்கள் எல்லாம் முன் வராங்க. அதாவது எங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை அதை அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன் வராங்க. அந்த அளவுக்கு இந்த சிங்கப்பெண் திட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி நம்ம இந்த 2 பேரும், அதாவது ஜெயலலிதா அம்மையார் பேசுவாங்க, விஜய் அவர்கள் அமைதியாக தேவையான இடத்தில் பேசுவார். இருவருமே வெற்றியாளர்கள் தான், சாதனையாளர்கள் தான், சிறந்த ஆளுமை தான்.